ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் வந்திருக்கேன். என்ன ரியாக்ஷன் வீடியோனா, கூலி ரியாக்ஷன் வீடியோ. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரின் கூலி லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றாரு. நம்ம அனிருத் மியூசிக் அனுப்பிச்சிருக்காரு. இந்த இந்த படத்தை பத்தி எனக்கு கேட்கணும், ஏன்னா நான் டைட்டில் டீசர் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ வந்து புதுசா வீடியோ விட்டுருக்காங்க, 5 மாசம் தான் விட்டுருக்காங்க. ஹேஷ்டேக் கூலி 100 days to go. ஏன்னா ஆகஸ்ட் 14 வேர்ல்டு வைடா வெளியாக போகுது, எல்லா திரையரங்குலையும் வெளியாக போகுது. ஆகஸ்ட் 14 ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இந்த படம் கண்டிப்பா எனக்கு இந்த கதையை இந்த இதெல்லாம் வச்சு கண்டிப்பா இது ஒரு கோல்டன் சம்மந்தப்பட்ட ஒரு இதாக தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடையும் நான் நம்புறேன். ஓகே, வாங்க மொதல் வீடியோக்குள்ள போவோம். மொதல் வீடியோ வந்து கூலி ஒன்று சொல்ல மாட்டேன், இது டிஸ்க்ளைமர் கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷன் தான். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இதை போட்டு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அடுத்த வாட்டி நீங்கள் வேறு எது பார்த்ததோ, இந்த மாதிரி பீஜம் போட்டு ஹெட்செட் போட்டு பார்த்து கேட்டோன்னா ஜோக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாருக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புரியுதா? ஓகே கைஸ், வாங்க வீடியோ கொடுப்போம். ஓகே, இப்போ கூலி அன்டில் டேஸ் டு கோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சன் பிக்சர்ஸ் வழங்கும் லோகேஷ் கனகராஜ் அனிருத் மியூசிக்கல் கூலி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குங்க, ஏன்னா அது சூப்பர் ஸ்டாரோட படம். அனிருத் பிஜிஎம்னாலே கொஞ்சம் ஜோக்காக இருக்கும். நான் தளபதி ஃபேன், ஆனால் நான் வந்து நேர்மையான ஒரு ரிவ்யூ தரலான்ட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. வாங்க போலாம். அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் அசரட்டுமே, தேகோ வளத்து மொத்தமே, குக்கு குக்குலி பவர் ஹவுஸ், என்னைக்கும் குறையாத ஹவுஸ், ஒம்மேல எரசங்களுக்கும் தங்கங்களுக்கும் பொருசுகளுக்கும் பாமரனுக்கும் கவரிகளுக்கும் லவுஸ், குக்கு குக்குலி பவர் ஹவுஸ். ஆகஸ்ட் 14 ரிலீஸ் வேர்ல்டு வைட். ஜோக்கா இருந்துச்சு, உண்மையாலே மனசு நல்லா இருந்துச்சுங்க. இந்த பிஜிஎம் எனக்கு நார்மலா ஒரு வீடியோவா வந்தா நல்லா இருந்திருக்கு. ஆனா அந்த பிஜிஎம் அனிருத் ஒரு பிஜிஎம் போட்ட பார்த்தீங்களா, பவர் ஆஃப் வைப்னு. இப்ப இன்னொரு ஒரு வீடியோ இருக்கு, அதுவும் அந்த பவர் ஆஃப் வைப் தான். அது வந்து ஒரு பாட்டு மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பவர் ஹவுஸ் வைப்னு. அது வந்து குட்டி பத்திரம் என்ன சிக்கிடு எக்கனி சிக்கிட்டு 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 அந்த பாட்டை வெளியாகி இருக்காரு நம்ம அனிருத். அந்த பாட்டு ஜோக்கா இருந்துச்சு. இப்போ வந்து 2வது பாட்டு கூலியிலேருந்து பவர் ஹவுஸ் வைப்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கேட்டுப்போம். 1 2 3. அரங்கம் அதிரட்டுமே, இதுல ஷூட்டிங் பறக்கட்டுமே, கரங்கள் அசரட்டுமே, தேகோ வளத்து மொத்தமே, குக்கு குக்குலி பவர் ஹவுஸ், என்னைக்கும் குறையாத ஹவுஸ், ஒம்மேல எரசங்களுக்கும் பெருசுகளுக்கும் பொருசுகளுக்கும் பாமரனுக்கும் கவரிகளுக்கும் லவுஸ், அரங்கம் அதிரட்டுமே, எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. பட ஜோக்கா சாப்பிட்டே இருக்கும். கரங்கள் அசரட்டுமே, தேகோ வளத்து மொத்தமே. Out now on Instagram and YouTube Shorts. Cooling worldwide release on August 4. ஜோக்கா இருந்துச்சு மக்களே. இந்த 2 வீடியோவை நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ணோம். செம்மையா தான் இருந்துச்சு, நல்லா ஜோக்கா இருந்துச்சு. அந்த அனிருத் மியூசிக்லாம் பக்காவா இருந்துச்சு. அந்த சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங் என்னென்ன மாதிரி நான் ஷூட்டிங் என்னது சூப்பர் ஸ்டார் நிறைய படம் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்த ஜெயிலர் கூட பார்த்துருக்கேன். ஜெயிலர்லாம் ஜோக்கா இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வித்தியாசமா அவரோட யதார்த்தமான வித்தியாசமான நடிப்பில் இருக்க போன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கேள்விப்பட்ட நம்ம சரத்குமார் சார், சரத்குமார் சார், சத்யராஜ் சார், அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சுமெல் பாய்ஸ்ல ஒருத்தர் வருவார், அவர் அந்த சுபாஷ் குழியிலிருந்து காப்பாற்றுவார், அவரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ நடிச்சிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பா ஹிட் அடிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோ முடியுது. இன்னைக்கான வீடியோவை ஏன் ஷார்ட்டா இருக்குன்னா, நான் இந்த 2 வீடியோ தான். இதுக்கு மேல இதே மாதிரி நிறைய ட்ரெய்லர்ஸ், படத்தோட ட்ரெய்லர்ஸ்ல ரியாக்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஓகே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடு.
லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும்னு கமெண்ட் சொல்லுங்க. அது வரைக்கும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க போறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன் வித் தமிழ் பிக்சர்ஸ்.